Dear students, plus 2 maths, chapter 2, complex numbers, அதாவது கலப்பெண்கள், example 2.25. Find the product of 3 by 2 into cos pi by 3 plus I sin pi by 3 into 6 into cos pi 5 pi by 6 plus I sin 5 pi by 6 in rectangular form அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கொடுத்துருக்கிற சம் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 3 by 2 into cos pi by 3 plus I sin pi by 3 into 6 cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா cos theta 1 plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2 is equal to cos of theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2க்கும் 6க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 3 கிடைக்கும். காஸ் இது வந்து theta 1 வந்து pi by 3, theta 2 வந்து 5 pi by 6. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் I sin pi by 3 plus 5 pi by 6ன்னு இங்கே எழுதிக்கிறோம். அதே போல் 3 3 சார் இங்கே என்ன வந்துடும்னா 9 வந்துடும். காஸ் ஆஃப் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 6. 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். 2 இன்ட்டு பை வந்து 2 பை. 6ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான் கிடைக்கும். அப்போ 1 இன்ட்டு 5 பை வந்து இங்கே 5 பைன்னு வந்துடும். ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 9 இன்ட்டு காஸ் 7 பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் 7 பை பை 6 நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 9 இது வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்குறதுனால இந்த ஆங்கிளில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா இந்த 7 பை பை 6ஐ பை ப்ளஸ் 5 பை 6 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சரி, நம்ம பிரிச்சிருக்கிறது கரெக்டாக இல்லையான்றதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 பை ப்ளஸ் பை 7 பை. அப்போ கரெக்டாக தான் நம்ம பிரிச்சிருக்கோம். இதை என்ன எழுதினோமோ அதே போல் சைனுக்கும் இங்கே நம்ம எழுதிடுறோம். அதுக்கு அடுத்தது காஸ் பை ப்ளஸ் 5 பை 6 அப்படின்றது பை வந்து 180 டிகிரி. 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அதாவது 3வது கால் பகுதியில் வந்துடும். அந்த 3வது கால் பகுதியில் வந்து காஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவ். 180 அப்படின்றதுனால காஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். அதனால் மைனஸ் காஸ் பை பை 6 அப்படின்னு கிடச்சிரும். இதுவும் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ் அப்படின்றதுனால மைனஸ் ஐ சைன் பை பை 6ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 9 இன்ட்டு மைனஸ் காஸ் பை பை 6ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா √3/2 அதை எழுதியிருக்கோம். இந்த சைன் பை பை 6ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/2. இதுக்கு முன்னாடி மைனஸ் ஐ இருக்குது, அதனால் மைனஸ் ஐ பை 2ன்னு எழுதியிருக்கோம். இந்த 9ஆல் இப்போ மல்டிப்ளை பண்ணிட போகிறோம். மைனஸ் 9 இன்ட்டு √3/2 மைனஸ் 9/2 இன்ட்டு ஐ. திஸ் இஸ் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுது. இப்போ இந்த ஃபைனலான அந்த ஆன்சரை எடுத்து எழுதியிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்களோ இது எப்பயுமே வந்து ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். தேங்க்யூ.